நாம நம்ம முன்னோர்கள் இவங்கெல்லாம் வாழும் பொழுதும் வாழ்ந்து முடிக்கும் பொழுதும் உருவாக்கின கர்ம பதிவுகள் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கும். எப்போ சந்திரனுடைய ஒளி பூமியில படலையோ அப்போ அதெல்லாம் முழிச்சுக்கும். முழிச்சு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவுகளுக்கு சொந்தமான ஜீன்கள் எங்கே இருக்கோ அங்கே கனெக்ட் ஆகும். இந்த கனெக்டிவிட்டி நடக்கிற நாள் தான் அமாவாசை. உங்களுடைய அந்த கர்ம கணக்குகளையும் அழிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழணும். இந்த பிறவிக்கான நோக்கத்தை அற்புதமான முறையில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். உங்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தினுடைய டிஎன்ஏ எங்கு உருவாகி இல்லதோ, எங்கு இருந்து செயல்படுதோ, அந்த இடத்துல அந்த பதிவுகளை அழிக்க தெரிகிற ரகசியத்தோடு நாம் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பதிவுகள் விலகும், அந்த பித்ரு அல்லது குலதெய்வத்தின் மூலமாக ஏற்பட்ட தோஷங்கள் விலகும், வாழ்க்கை சுகபோகமா மாறும். நமக்குள்ளார சரி பண்ண வேண்டிய முறைக்கு பேர் தான் சுய தர்ப்பணம். வெளியில் செய்வதால் முடியவே முடியாது. தை அமாவாசை அடுத்து வரப்போகுது. எல்லாருமே இந்த பித்ரு தோஷத்தால் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நதி ஓரங்கள், கடற்கரை ஓரங்கள், புனிதமான ஆலயங்களில் போய் தர்ப்பணம் கொடுக்க போவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறதுனால அந்த தோஷம் விலகிருமா, இல்லைன்னா தர்ப்பணத்தை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றினா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல அமாவாசைங்கிறது அது மாதம் வர்றது தான், 30 நாளைக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அமாவாசையோட ஸ்பெஷல் என்ன, தர்ப்பணம் ஏன் கொடுக்குறோம், அதில் ஏன் ஆடி புரட்டாசி தை அப்படிங்கிற 3 மாதத்துக்கு முக்கியத்துவம் வந்துச்சு, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அமாவாசை அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மீதமுள்ள நாட்களில் எல்லாம் சந்திரனுடைய ஒளி பூமியில் படும். அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய ஒளி பூமியில் படாது. சரி, அதான் தெரிஞ்சதாச்சே, அதில் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்ம முன்னோர்கள் இவங்கெல்லாம் வாழும் பொழுதும் வாழ்ந்து முடிக்கும் பொழுதும் உருவாக்கின கர்ம பதிவுகள் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கும். பிரபஞ்சத்தில் அப்படின்னா சனி கிரகத்தில் இருக்கும். இந்த பதிவுகள் எல்லாமே சந்திரனுடைய ஒளி பூமியில் படும் நேரத்திலெல்லாம் வேலை செய்யாது, அப்படியே டெட் கண்டிஷன்லேயே இருக்கும். எப்போ சந்திரனுடைய ஒளி பூமியில் படலையோ அப்போ அதெல்லாம் முழிச்சுக்கும். முழிச்சு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவுகளுக்கு சொந்தமான ஜீன்கள் எங்கே இருக்கோ அங்கே கனெக்ட் ஆகும். இந்த கனெக்டிவிட்டி நடக்கிற நாள் தான் அமாவாசை. இந்த கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் யாருடைய கர்மா எங்கே இருக்குது, யாருடைய பதிவு எங்கே இருக்குது, எப்போ கனெக்ட் ஆகும், எப்படி கனெக்ட் ஆகும், எவ்வளவு கனெக்ட் ஆகும், எதுவுமே நமக்கு தெரியாது. எதிரி எங்கே இருக்கான்னே தெரியாது, எப்படி வருவான்னே தெரியாது. ஆனால் அமாவாசை அன்னைக்கு தெரிஞ்சிடும், இந்த வர்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த அமாவாசை அன்னைக்கு அதை தர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதுவும் ஏன் அமாவாசையில் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது பாருங்கள். அந்த பதிவுகள் மட்டுமே இங்கே வர்றதில்லை, பதிவுகளோடு சேர்த்து நம்ம உடம்புல சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த நடுப்புற சுவாசம் அதிகமான நேரம் ஓடக்கூடிய நாளும் அமாவாசை தான். இதில் ஏன் ஆடி புரட்டாசி தை 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் பித்ருக்கள் பூமியை நோக்கி வருவாங்க, புரட்டாசி மாதம் வந்து தங்குவாங்க, தை மாதம் திரும்பி போவாங்கன்னு ஒரு விதி சொல்லுது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாதங்களும் அமாவாசையில் பதிவு வரும் போகும், இது ரெகுலராகவே நடக்கும். அந்த பதிவு கனெக்ட் ஆகிற மாதமே அந்த அமாவாசை தான், அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த 3 மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் பாருங்கள். ஆடி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஆடுபவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஒரு ஜோதி எப்பயுமே ஆடிக்கிட்டே இருக்குன்னு வள்ளலார்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஜோதி நடனம் ஆடுதுன்னு சொல்லிட்டு, நீ வர்றவனை ரிசீவ் பண்ணி அந்த ஜோதியில் கரைய வச்சிரு அப்படிங்கிறது தான் ஆடி மாதம் அமாவாசை ஸ்பெஷலாக சொன்னாங்க. வர்ற பதிவுகளை அப்படியே ரிசீவ் பண்ணி அந்த ஆடியோட அந்த ஜோதியில் அதை கரைய வச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. புரட்டாசி மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தங்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த புரட்டாசி மாதத்துக்கு பேரே பாருங்கள், புறத்து ஆசி. புறம்னா இடம், ஒரு இருப்பிடத்துக்கு பேர் புறம். அந்த புறத்தினுடைய ஆசி, அட நீ அழிக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, அதை வரவழைச்சி அதை ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான, அது முடிச்சு விடுறதுக்கு இயற்கையுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தை என்ன சொல்லுதுன்னா, தைத்தல், அது வரும், அதை இறைவன்கிட்ட இப்படி தச்சு அப்படின்னா கோர்த்து விட்டுரு, இறைவன் அதை முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு. இந்த 3க்கும்
இயற்கையே உனக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் உடனே என்ன பண்ணக்கூடாது, ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் யார் முன்னாலேயே உட்காந்துட்டு ஏதாவது மந்திரம் சொல்லி உருண்டையை உருட்டி இப்படி உருட்டி விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உருட்டி விளாண்டா நேரம் அங்கே செத்து போனவங்களாம் கையில் வந்து வாங்க மாட்டாங்க. சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு அப்படியே போட்டோம், கடலில் கரைஞ்சிச்சு, மீன் சாப்பிட்டுச்சுன்னு வேணால் போகுமே ஒழிய, செத்து போனவரே நேரம் வாங்கி ஏன்டா உருண்டையில் உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், ஏற்கனவே உங்கள் முன்னோர்களுடைய கர்ம கணக்கு அப்படிங்கிறது உங்கள் உடம்பில் குறிப்பாக டிஎன்ஏல லேயராக படிஞ்சு கிடக்குது. எங்கே படிஞ்சிருக்கோ அதை இப்படி கழுவி தேய்க்காம நீங்கள் கடற்கரையில் போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், பல்லில் அழுக்கு இருக்குது, பல்லை தேய்க்க மாட்டேங்கிறீங்க, பல்லு தெரியுதேன்னு கண்ணாடியில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி அழுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அப்போ என்ன பண்ணணும், அதை சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டுன்னு சித்தர்களும் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தீராத பித்ருதோஷம் டிஎன்ஏல போய் பதிஞ்சிருக்கிற அந்த லேயரை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் சுவாசிக்கிற சுவாச முறையில் அனாதின்னு ஒரு முறையை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த அங்குல அளவு இருக்கு இல்லையா, அந்த அங்குல அளவில் அனாதிங்கிற ஒரு அளவை பயன்படுத்து. அந்த அனாதிங்கிற அளவில் மந்திரத்தினுடைய ஓசை ரிதத்தை பயன்படுத்து, முயற்சியை எடு. அந்த அனாதி என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏவோட மேலே இருக்க அந்த லேயரை க்ளீன் பண்ணி அந்த பதிவுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு உன்னை ரிலீவ் பண்ணி விடும். அதுக்கு பேர் தாங்க தர்ப்பணங்கிறது. ஒரு இடத்துல இலையை விரித்து தீபம் வச்சு உருண்டையை உருட்டி அப்போ 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சு, இதெல்லாம் ஒரு காக்கா பசியாரிச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஏன் காக்காய்க்கு வைக்கிறேன்னு கூட தெரியணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முறையாக தெரிஞ்சு ஒரு மனுஷன் தோஷம் எங்கே இருக்குதோ அங்கே போய் கை வைக்க தெரிஞ்சால் அதுக்கு பேர் தான் உண்மையான தர்ப்பணம். அதுலேயும் தை மாதம் கொடுக்குற ஒரு தர்ப்பணத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, தை அப்படிங்கிறது உத்திராயண தொடக்கம்னு சொல்லுவாங்க. ஊர்துவ கதி நடக்கிறதுக்கான தொடக்க நாள்னு சொல்லுவாங்க. ஊர்துவம்னா மேல் நோக்கின்னு அர்த்தம். நம்ம உடம்புலே பாருங்கள், கீழ் திசை வந்து தென் திசையாகவும் மேல் திசை வந்து வட திசையாகவும், கீழ் திசை வந்து தட்சிண அயனமாகவும் மேல் திசை வந்து உத்திர அயனமாகவும் பயணம்னு சொல்கிறது. இந்த மேல் திசைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணியம் மோக்ஷம். இதுவரைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனையும் மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய முயற்சி எடுத்து ஜெயிக்க வைக்கிறதுனாலுன்னு அர்த்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் முற்றிலும் தவறு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதை அப்படியே இங்கே புரிஞ்சிக்க தெரிஞ்சு இங்கே ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கை வைக்க தெரிஞ்சால் முற்றிலும் சரி. அவங்களால மட்டும்தான் பூரணமாக அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும். இது ஒரு விழிப்புணர்வு தகவல், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இந்த விழிப்புணர்வு தகவலில் லாஜிக்கலாக உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் மெத்தடை மாற்றுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் உள் மனசை, உங்கள் மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். மாதம் இல்லை தை ஆடி புரட்டாசின்னு அந்த மாதம் எல்லா மாதம் தர்ப்பணம் கொடுத்து வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் என்ன பெரிய உயர்நிலை அடைஞ்சிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு நான் பெரிய டாப் டக்கராக இருக்கேன், கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணி போயிருங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஏதோ செஞ்சுட்டு வந்தோங்கிறது தான் இருக்கே ஒழிய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் பார்க்க முடியல, டக்குன்னு இந்த பக்கம் திருப்புங்க வண்டியை. இங்கே போய் இதை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தேடுங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அண்டத்தில் இருக்கிறது அப்படியே பிண்டத்தில், அண்டத்தில் இருக்கிறது அப்படியே பிண்டத்தில். இந்த வார்த்தையை நினைவில் வச்சுக்கோங்க. இதுதான் சித்தர்கள் ஜெயிச்சதுக்கான அடிப்படை ஃபார்முலா. இதை பிடிச்சி தாங்க அவங்க அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணாங்க. அண்டத்தில் இருப்பதை அண்டத்திலே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா வழக்கமான மனித வாழ்க்கையை வாழ்ந்து வழக்கமான வாழ்க்கையை முடிச்சிருவீங்க அப்படின்னு. சரிங்க, எனக்கு அப்படி எங்கே போகிறதுன்னு தெரியலைன்னு நினச்சா போகர் சித்தாந்த சபை ஒரு வாய்ப்பை கொடுக்குது. வருஷத்துக்கு 3 முறை, ஆடி புரட்டாசி தை 3 மாத அமாவாசை தினங்களில் மட்டுமே சுயமாக நமக்குள்ளார டிஎன்ஏல போய் கை வச்சு தர்ப்பணத்தை எப்படி கொடுக்குறதுங்கிற மெத்தடை சொல்லித்தரோம். வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா, யார் இதை சரியாக சொல்லி கொடுக்குறவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கற்றுக்கோங்க. நோக்கம் ஒன்று தான், உங்களுடைய அந்த கர்ம கணக்குகளையும் அழிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழணும். இந்த பிறவிக்கான நோக்கத்தை அற்புதமான முறையில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா சம்பிரதாயத்துக்கு பின்னாலே போய் தத்துவ குப்பையை தள்ளுங்கடி வேத சாத்திர பொத்தலை மூடுங்கடின்னு பெரியவங்க சொன்ன மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் தள்ளிட்டு முத்தி தரும் ஞான வத்துவை வாவென்று மூட்டி கும்மி அடிங்கடி. முத்தியை தரக்கூடிய ஒரு ஞான பொருள் ஒன்று இருக்குது, அதை கூப்பிட்டு அரவணைச்சு பாரியா உன் வாழ்க்கையே மாறிடும்னு சொன்ன அதை புரிஞ்சு பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். தை அமாவாசை விட்டுறாதீங்க நல்ல வாய்ப்பை. குருவே சரணம்.